ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இது வந்து 5 மினிட் சீரீஸில் ஒரு வீடியோ தான். நவம்பர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ ஒரு 4-5 கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த சிஎம் மீல் ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சும்மா ஒன்லைனில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து நவம்பர் 15, 2025 வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸுக்காக ஒரு மீல் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு முதல்ல இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்குனது வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து நவம்பர் 15, 2025 ஏன்னா தொடங்கப்பட்ட தேதி முக்கியமானது. ஸோ எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, சென்னை கார்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 6 அது எல்லா கார்பரேஷனுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் விரிவுபடுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த வேலை உணவு 3 வேலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அவங்க எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, காலையிலேருந்து மத்தியானம் முடிக்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 வேலை உணவு, இல்லை மத்தியானம்லேருந்து சாயங்காலம்னா அவங்களுக்கு அந்த வேலை உணவு. ஸோ அப்போ எந்த ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்காக ஓய்வு எடுக்கக்கூடிய அறைகள், ஸோ ரெஸ்டிங் ரூம் ஒவ்வொரு வார்டுலையும். ஸோ இப்போ ஒரு கார்பரேஷன்னா இத்தனை வார்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு வார்டுலையும் அவங்களுக்கான ஓய்வெடுக்கக்கூடிய அறையும் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு க்ரீன் டெக் ஃபார் சென்னை போர்ட். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, முதல் பசுமை இழுவை கப்பல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னா 2027 பிற்பகுதியில் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட் அப்படின்னு வர்றதுனால ஸோ இந்த இடத்த நம்ம கவனிக்கணும். ஸோ சென்னை போர்ட் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு க்ரீன் டெக். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதனுடைய விற்பனையாளர் வந்து 2026 இறுதியில் வந்து முடிவு செய்யப்பட்டு ஸோ 2027 வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2027 பிற்பகுதியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, சென்னை போர்ட் அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு க்ரீன் டெக். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். இது எதற்கு மாறாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, மெத்தனால் க்ரீன் ஹைட்ரஜனுக்கு மாறாக ஒரு பேட்டரி எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி, அதாவது பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு இதை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எதற்கு மாறாகனா, மெத்தனால் க்ரீன் ஹைட்ரஜனுக்கு மாறாக. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சென்னை போர்ட் அத்தாரிட்டி ஃபர்ஸ்ட் க்ரீன் டெக். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். பேட்டரி எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு டிஓஆர் சைன் பண்ணியிருக்காங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதற்காக அப்படின்னா, இது வந்து வர்த்தகம் ரீதியான ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸோ சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒரு விதிமுறைகள் வந்து கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும். ஸோ இந்தியா இஸ்ரேல், ஸோ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரியான பாயிண்ட் வர்றப்ப நமக்கு தெரியணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்தியாவும் இஸ்ரேலும் ஒரு டிஓஆர் சைன் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் பண்ணுறதுக்காக, அதை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு டிஓஆர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்து தேஜஸ் ஜெட் கிராஷ். ஸோ இது வந்து துபாய் ஏர் ஷோவில் வந்து ஒரு நம்மளுடைய தேஜஸ் விமானம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து இந்தியன் விங் கமாண்டர் நமன்ஸ் சியால் அப்படிங்கிறவரு உயிரிழந்துட்டார். ஸோ நமன் சியால். ஸோ இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேஜஸ் ஜெட் கிராஷ் எங்கே நடந்தது? துபாய் ஏர் ஷோவில் நடந்தது. நமன் சியால். ஸோ இவருடைய இந்த விங் கமாண்டர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவர் ஏன் இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னா, இவர் வந்து சூலூர் படைப்பிரிவை சேர்ந்தவர். ஸோ சூலூர் அப்படிங்கிறப்ப நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிறது தான். ஸோ சூலூர் படைப்பிரிவை சேர்ந்தவர். ஸோ அதனால் அவங்க இருந்து ஒரு விங் கமாண்டர் துபாய் ஏர் ஷோவில் உயிரிழந்ததுனால இந்த தேஜஸ் ஜெட் கிராஷ் வந்து ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கப்படுது. ஸோ ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வேற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா, நம்பர் 45 ஸ்குவாட்ரனோட ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூலூர் பேஸ் வந்து. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு ஐஏஎஃப் யூனிட், ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் யூனிட் வந்து எல்சிஏ தேஜஸ் ஜெஃப்கிராஃப்டோட ஃபுல்லி எக்யூப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்சிஏ அப்படின்னா என்னன்னா, லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த வார்த்தையை வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து சூலூர் பேஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட் சேர்த்து படிச்சுக்கிறது நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதான். ஸோ சூலூர் கோயம்புத்தூரை பற்றி படிக்கிறப்ப இந்த ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் ஃப்ளையிங் டேகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 45 நம்பர் ஸ்குவாட்ரனை தான் ஃப்ளையிங் டேகர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 45 நம்பர் ஸ்குவாட்ரனுடைய பேஸ் வந்து, இந்த பேஸுக்கு வந்து ஹோமாக இருக்கக்கூடியது வந்து இந்த சூலூர் கோயம்புத்தூர் தான். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஐஏஎஃப் யூனிட் டு பி ஃபுல்லி எக்யூப்டு வித் எல்சிஏ தேஜஸ் ஏர்கிராஃப்ட். ஸோ இந்த பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ நம்ம தேஜஸ் ஏர்கிராஃப்டை பற்றி படிக்கிறோம், அப்போ சூலூர் பேஸை பற்றி படிக்கிறப்ப ஒரு பாயிண்ட் சேர்த்து படிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து எஃப்டிஐ. ஸோ எஃப்டிஐ எக்கனாமிக்ஸில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ்
இன்சூரன்ஸ் செக்டாரில் 100% FDI கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து அந்த இதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்டர் செஷன் முடிகிறப்ப நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ வின்டர் செஷன் நடக்கிறப்பே தெரிஞ்சிடும் இந்த பில் பாஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. ஸோ இதுவுமே ஒன்லைனில் படித்தா போதும். ஸோ 100% FDI இன் இன்சூரன்ஸ் செக்டார் அந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது 74. ஸோ இப்போயுமே 74 முடிக்கும். ஸோ இப்போ முடிக்கும் 74% இருக்குது. ஸோ இதை வந்து 100% மாற்ற போகிறாங்க. அதாவது இன்சூரன்ஸ் செக்டாரில் 100%மே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷயம். ஸோ FDI அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இதனுடைய டாப் கண்ட்ரிஸ், இந்தியாவில் டாப் கண்ட்ரிஸ்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் டாப் ஸ்டேட்ஸ் எந்த ஸ்டேட் அதிகமாக FDI வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ டாப் கண்ட்ரிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சிங்கப்பூர், மொரீஷியஸ், அமெரிக்கா, நெதர்லாண்ட். ஸோ நெதர்லாண்டில் நிறைய பேர் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. பட் நெதர்லாண்டுமே டாப் கண்ட்ரிஸ். நம்ம இந்தியாவில் FDI இருக்கக்கூடிய ஒரு டாப் கண்ட்ரீஸில் நெதர்லாண்டு வரும். ஸோ ஜப்பான். ஸோ இதெல்லாம் வந்து டாப் கண்ட்ரிஸ். டாப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், டெல்லி, தமிழ்நாடு, ஹரியானா, தெலுங்கானா. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து டாப் ஸ்டேட்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம FDI எக்கனாமிக்ஸில் படிக்கிறப்ப அந்த எந்த கண்ட்ரிஸ் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எது லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து லீடிங்கில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.